கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. இன்றும் உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலருக்கு எழுதிய நிருபம் 16ஆம் அதிகாரம் 23 ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 1:18. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், தேவன் சொல்லுகிறார், வாருங்கள் வழக்காடுவோம் என்று சொல்லி. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை படித்து பார்ப்பீர்களானால் அவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற குறைவுகளை சுட்டி காட்டுகிறார். அவர் சொல்லுகிறார், ஏசாயா 1:16, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். ஏசாயா 1:17, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிங்கள் என்று சொல்லுகிறார். இவ்வளவு குற்றச்சாட்டுகளை அவர் வைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீதாக அவர் இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. நாமே சோதித்து பார்க்க வேண்டும். அவர் நம்மை அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறார் என்று சொன்னால், அவர் நம்மை அறிந்திருக்கிறார். இவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் செய்வதற்கு நாம் சொந்தக்காரராய் மாறுவதற்கு காரணங்கள் 2 உண்டு பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தேன், நான் பாவத்தில் என் தாய் என்னை பெற்றெடுத்தார். பாவம் தலைமுறையாக ஆதாம் இடத்திலிருந்து ஏவாளின் இடத்திலிருந்து அது தலைமுறையாக நம்முடைய இரத்தத்திலே அது கலந்திருக்கிறது பாவம். இதைத்தான் என்று சொல்லுகிறார்கள் ஹெரிடிட்டரி, அதாவது குடும்பத்தின் குணநலன்கள், நம்முடைய ஜீன் என்று சொல்வார்கள், நம்முடைய இரத்தத்திலே கலந்திருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் என்ன குண அதிசயங்களை உடையவர்களா இருந்தார்களோ அதே குணங்கள் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளைக்கு வரும். ஒரு பிள்ளை இன்னொருவருடைய குணத்தை பெற்றிருக்கும். தாயின் வழியிலும் தகப்பன் வழியிலும் மாறி மாறி அந்த பாவத்தின் அந்த அடிச்சுவடுகள் நம்மை தொற்றிக்கொண்டே இருக்கும். இரத்தத்தில் அது இருக்கும். அந்த ஜீன் என்று சொல்வார்கள், அல்லது பிறவி குணம் என்று சொல்வார்கள். இரண்டாவது, நாம் இருக்கிற இடம் எப்படி இருக்கிறதோ அந்த இடத்தில் நாம் கற்றுக்கொண்டவைகள் நம்மை ஆண்டு கொள்ளும். ஒரு சகோதரனுடைய குடும்பம் எனக்கு தெரியும். அவர்கள் தன்னுடைய கிராமத்திலிருந்து வெளியே வந்து ஒரு பட்டணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பிறந்த இடம், இருந்த இடம், அவர்கள் வாலிபத்தில் வளர்ந்த இடம் ஒரு துன்மார்க்கர்கள் வாழ்ந்த இடம். அவர்கள் என்னென்ன துன்மார்க்க ஜீவிதத்தில் வாழ்ந்தார்களோ அந்த துன்மார்க்கத்திலே இவர்கள் கற்று தேர்ந்தவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பட்டணத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கற்றுக்கொண்டவைகள் யாவும் துன்மார்க்கனுடையது. பட்டணத்தில் இருந்தாலும் அவர்களை சூழ்ந்திருக்கிறவர்களிடத்திலே அந்த துன்மார்க்க குணத்தையே காட்டிக் கொண்டிருப்பார்கள். இதுதான் கற்றுக்கொண்ட குண அதிசயங்கள். ஒன்று, பிறவியிலே நமக்கு வருகிற பழக்க வழக்கங்கள், அந்த ஜீன்ல இருக்கிற கெட்ட குணங்கள். இன்னொன்று, நாம் படித்து கொண்டவைகள், சூழ்நிலையின் நிமித்தமாக நம்மை தொற்றிக் கொண்ட பாவம் என்னும் வியாதிகள். ஆகவே தான் இதை அறிந்து கொண்ட தேவன், வாருங்கள் நாம் வழக்காடுவோம் என்று சொல்லுகிறார். வழக்காடுவோம் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய குறைவுகளை சொல்லு, நான் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி உனக்கு அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தாருகிறேன் என்று அவர் கூப்பிடுகிறார். சொல், உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு விட முடியாத பாவ வழக்கங்கள் என்ன இருக்கிறது? அது உன்னுடைய குற்றமல்ல, உன் ரத்தத்திலேயே வந்து விட்டது.
என்னெல்லாம் முற்பிதாக்கள் அக்கிரமங்கள் செய்தார்களோ அது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். பொய் சொல்கிறவன் பொய் சொல்லிக் கொண்டே இருப்பான், விபச்சாரம் செய்கிறவன் விபச்சாரம் செய்து கொண்டே இருப்பான், சிகரெட் குடிக்கிறவன் சிகரெட் குடித்தே கொண்டிருப்பான், ஏமாற்றுகிறவன் ஏமாற்றிக் கொண்டே இருப்பான், கொலை செய்கிறவன் கொலை செய்து கொண்டிருப்பான், அடிக்கிறவன் அடித்து கொண்டே இருப்பான். இவைகள் யாவும் ஒருவனுக்கு பிறவி குணத்தில் வந்து விடுகிறது. சூழ்நிலையிலே என்ன கற்றுக்கொள்கிறோம்? யாரை ஏமாற்றலாம், யாரிடத்தில் போய் வஞ்சகமாக பேசி அவர்களை நாம் வசமாக்கி அவரிடத்திலிருந்து பணத்தை பெற்று அவர்களை ஏமாற்றலாம். பலவிதமான சூழ்நிலைகளை எப்படி பணங்களை நம்முடைய பேங்கிலே கொண்டு போட வைத்து அவர்களை ஏமாற்றலாம். இதெல்லாம் சூழ்நிலைகளிலும் கற்றுக்கொண்டவைகள். இவைகள் தேவனுக்கு தெரியும். அவர் அதனால் தான் கூப்பிடுகிறார், வா என்னிடத்தில் வா, உன்னுடைய குறைவுகள் எனக்கு முடியலப்பா, நான் நல்லவனாத்தான் வாழணும்னு விரும்புகிறேன், எனக்கு இயலாமை இருக்கிறது, எனக்கு நிறைவும் இருக்கிறது, குறைவும் இருக்கிறது, நான் பலகீனமானவன், நன்மை செய்யவும் தெரியும் தீமை செய்யவும் தெரியும், ஒன்றும் என்னால் எழுந்து வர முடியவில்லை, உளையான சேற்றில் இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவர் கூப்பிடுகிறார், வா. எவ்வளவுதான் உன்னுடைய பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவத்தை கழுவி சுத்திகரித்து அது உறைந்த மலையை போல வெண்மையாக்குவேன், அது இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போலாக்குவேன், என்னிடத்தில் சொல்லு, வழக்காடுவோம், நான் உனக்கு கற்றுத்தருகிறேன் எப்படி அதை விட வேண்டும், இதிலிருந்து எப்படி போக்குவதற்கு என்ன காரியம் இருக்கிறது. இதை அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இதை நிவர்த்தி செய்யும்படி நமக்கு ஒரு தேவகுமாரன் வந்தார், நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படி. அவருடைய இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும் பொழுது தேவனுடைய குண அதிசயங்கள் அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு கடந்து செல்கிறது, வருகிறது. அவருடைய ஜீன், அவருடைய இரத்தத்தில் இருக்கிற குணங்கள் நம்மிடத்தில் கடந்து வருகிறது. பாவமாகிய மனுஷன் மூலமாக வந்த பாவங்கள் நம்மை ஆண்டு கொள்ளும் பொழுது, அந்த இரத்தத்திலே ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது தேவனுடைய இரத்தத்தில் இருக்கிற அந்த சுத்தமான பரிசுத்தமான ஜீன்கள் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. ஆகவேதான் அவர் கூப்பிட்டார், நான் உனக்கு விடை தருகிறேன் என்று சொல்லி நமக்கு இயேசு கிறிஸ்துவை நமக்கு இந்த பூ உலகிற்கு அனுப்பினார். அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தினார், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை கழுவி அதை வெண்மையாக்குவார், அதை பஞ்சை போலாக்குவார். அந்த நம்பிக்கை இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் இந்த நம்பிக்கை பெருகட்டும். தேவனிடத்தில் நாம் எல்லாம் சொல்லலாம் பிரியமானவர்களே, அதைத்தான் அவர் சொல்லுகிறார், வழக்காடுவோம், வாருங்கள், எதை நீங்கள் என்னிடத்தில் சொன்னாலும் நான் அதை புரிந்து கொண்டு உங்களுடைய இருதயத்தை சோதித்தறிகிற நான், உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிற நான், ஆவியின் சிந்தை என்னதென்று அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் பாவ கட்டுகளிலிருந்தும் பாவ நச்சிலிருந்தும் நம்மை விடுதலை செய்வார் பிரியமானவர்களே. இரண்டாவதாக தேவன் நமக்காக வழக்காடுகிற தேவன். சங்கீதம் 119 154 விதமாக சொல்லுகிறது, எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டு கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 22 23 விதமாக சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்கள் கொள்ளையிடுகிறவருடைய பிராணனை கொள்ளையிடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவர் வழக்காடுகிற தேவன். எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரங்களை படித்து பார்ப்பீர்களானால் அங்கே மோசேக்கு முன்பாக கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்கள் வழக்காடுகிறார். இஸ்ரவேலின் மூப்பர்களும் பரிசுத்தவான்களும் பிரபுக்களும் சங்கத்தில் உள்ளவர்களும் சேர்ந்து 250 பேரும் அவர்கள் சபையை கூட்டிக் கொண்டு மோசேக்கு விரோதமாய் அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அதிகமாய் மிஞ்சி போகிறீர்கள், நீங்கள் தேவ சபையை துன்புறுத்துகிறீர்கள், ஏன் நாங்களும் உங்களைப் போல தீர்க்கதரிசிகள் தான், எங்களை கனயீனப்படுத்துகிறீர்கள், நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் என்று சொல்லி வழக்காடுகிறார்கள். மோசே மிகவும் வேதனை அடைகிறான், அவனை கனயீனப்படுத்துகிறார்கள். அப்பொழுது தேவனுடைய மகிமை அந்த இடத்திலே காணப்பட்டது. மோசையோடு தேவன் நிற்கிறார், அந்த ஜனங்களோடு வழக்காடுகிறார். அவர்களோடு வழக்காடி அவர்கள் உடைய ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த 250 பேரும் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு அதில் அக்னியை போட்டு அதிலே தூப வர்க்கத்தை போடுங்கள், அந்த தேவன் உங்களுக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லி 250 பேரும் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் மீது அக்னி பட்சித்து போட்டது, அக்னி பட்சித்து போட்டது. பிரியமானவர்களே, அவர் வழக்காடுகிற தேவன்.
அவர் வழக்காடுகிற தேவன். அவர்களுக்காக, மோசேக்காக அவர் வழக்காடினார், நமக்காகவும் அவர் வழக்காடுகிற தேவன். ஜனங்கள் விருதாவாய் நம்மிடத்தில் வரும் பொழுது, நம்மை சுற்றிலும் இருந்து துன்பப்படுத்தும் பொழுது, அயலகத்தார் நம்மளை வந்து துன்புறுத்த பொழுதும் தேவன் நமக்காக வழக்காடுவார். அவர் இறங்கி வருவார். நமக்காக அவர் எதிரிகளை வீழ்த்துவார். பிரியமானவர்களே, அன்று இவர்கள் இவ்விதமாக செய்யும் பொழுது வாதை புறப்பட்டது. மோசே உடனே சொல்கிறான், ஆரோனிடத்தில் தூபகலசத்தை எடு, அக்னியை போடு, அதிலே தூபங்களை வை, அவர்களுக்காக வேண்டுதல் செய் என்று சொல்கிறார். நீ ஓடிப்போ, ஜனங்கள் மத்தியிலே நின்று அவர்களுக்கு தேவனிடத்தில் வழக்காடு அவர்களுக்காக என்று சொல்லுகிறார். வாதை நின்றது. ஆனால் 14,700 பேர் மாண்டு போனார்கள். பிரியமானவர்களே, அவர் வழக்காடுகிற தேவன். அநேக வேளையிலும் நமக்காக வழக்காடுகிறார். பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு சகோதரன் தன்னுடைய வீட்டிலே ஒரு கார்ஷெடை போட்டு கொண்டிருந்த பொழுது, அவனுக்கும் அந்த கார்ஷெடை போடுகிற அந்த மேசனுக்கும் ஒரு தகராறு. அந்த கொத்தனார் அந்த வீட்டிலே அந்த கார்ஷெட் போடும் பொழுது அதை சரியாய் அழகாய் செய்யக்கூடாது என்று தீர்மானித்து கொண்டான். அவன் அதனாலே அந்த வீட்டில் உள்ள சகோதரனோடு போராடி கொண்டே இருக்கிறான், சத்தமிட்டு கொண்டிருக்கிறான், இப்படித்தான் செய்வேன் என்று சொல்லுகிறான். அவர்களோ ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். திடீரென்று தேவனுடைய வசனம் வந்து இறங்கியது. திடீரென்று ஒரு மனிதன் அந்த தெருவிலே போகிறான். அவன் வருகிறான், வந்து அந்த கொத்தனாரோடு அந்த மேசனோடு வழக்காடுகிறான். நீ என்ன செய்கிறாய்? நீ செய்வது என்னத்தையும் பைத்தியக்காரத்தனமாய் செய்கிறாயே என்று சொல்லி, நீ தொழில்தாய் செய்கிறாய் என்று சொல்லி, உன்னுடைய தொழில் இப்படிப்பட்டதா என்று சொல்லி அவனோடு அவன் வழக்காடுகிறான். தேவன் மனிதர்களை அனுப்பி வழக்காடுவார். உன்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்து சூழ்ந்து நின்றாலும், எந்த சூழ்நிலை உனக்கு பயத்தை கொடுத்தாலும், எந்த சூழ்நிலையில உனக்கு நஷ்டம் வரும் என்று நீ நினைத்திருந்தாலும், அந்த வேளையிலே தேவ பிரசன்னத்திலே நிரம்பி தேவனே எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னார். தேவன் உனக்காக வழக்காடுவார். இல்லை என்ற மனிதர்களை அனுப்பி உனக்காக வழக்காட செய்வார். உன்னுடைய காரியம் ஜெயம் பெறும். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 43:1, தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்பிவியும் என்று அவன் சொல்லுகிறான். நீதிமொழிகள் 23:11 விதமாக சொல்கிறது, அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையோடும் ஆரோனோடும் வழக்காடினார்கள். சபையார் எல்லாரும் வழக்காடினார்கள். அவர்கள் சூதும் அநியாயமான மனுஷராய் காணப்பட்டார்கள், பக்தி இல்லாத ஜாதியாய் காணப்பட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்களையும் ஆசாரியத்துவ ஊழியத்திற்கு அழைக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது மோசே சொன்னார், தேவன் சொன்னார், 12 கோலை எடுங்கள், ஒவ்வொரு பிரபுகளுக்கும் ஒரு கோல், ஆரோனுக்கு ஒரு கோல், இதை என்னுடைய சமூகத்திலே கூடாரத்திலே என்னுடைய சமூகத்திலே கொண்டு வையுங்கள் என்று சொன்னார். மறுநாள் ஆரோனின் கோல் துளித்திருந்தது, அது பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. தேவன் சொன்னார், இதை தலைமுறையாக நீங்கள் உணரும்படி தேவன் உங்களுக்காக பக்தி இல்லாத ஜாதியோடு வழக்காடுவார் என்பதை சொல்லி வரும் ஜனங்கள் அறியும்படிக்கு இதை கூடாரத்திலே என்னுடைய பிரசன்னத்திலே சமூகத்திலே கொண்டு வை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் வழக்காடுகிற தேவன். உன்னுடைய பாவங்களில் இருந்து விடுதலை செய்யும்படி வழக்காடுவார். ஜனங்கள் உன்னோடு வரும் பொழுது உனக்காக வழக்காடி, நீ சூழ்நிலைகள் மாறும் பொழுது, ஜனங்கள் உன்னை நெருக்கி உனக்கு தீமை செய்யும் பொழுது உனக்காக வழக்காடுவார். அவர் மனுஷனை அனுப்பி உனக்காக வழக்காடுவார். கடைசியாக சூதுள்ள ஜாதியாரோடு அவர் வழக்காடி உன்னுடைய தலையை உயர்த்துவார், ஒரு நாளும் கைவிடார். நாம் செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. சிலுவையில ரத்தம் சிந்தி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆவியானவர் ஆண்டவரே, இந்த பொல்லாத சத்துரு போர்க்கொடியேற்றும் பொழுது அவர் ஆண்டவரை எங்களுக்காக வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார், எங்களுக்காக போர்க்கொடியேற்றுகிறவராய் இருக்கிறார். தேவன் எங்களை காத்துக்கொள்ளும்படி ஜனங்களை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய பிரசனம் இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய பிரசனம் இறங்கி அவர்களுக்காக வழக்காடுவீராக, அவர்களுக்காக யுத்தத்தை நடப்பிப்பீராக, அவர்களை விடுதலை செய்வீராக. எந்த இடத்திலே சோர்ந்து போகிறார்களோ, எந்த இடத்திலே சூழ்நிலையிலே மாறுதல் வருகிறதோ, அந்த இடத்திலே நீர் வழக்காடி அவர்களை ஜெயித்தை கொடும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பரமபிதாவே, ஆமென்.